அடுத்து பாஜக இந்தியாவை இப்ப 15 வருஷமா, இப்ப நாங்க வந்து 12 வருஷம் இப்ப ஆண்டுகிட்டு இருக்கோம். அடுத்து வந்துட்டு 11 வருஷம், இப்ப ஆக்சுவலா சொல்ல போனா 11 வருஷம். வாஜ்பாய் அவர்கள் ஒரு 5 வருஷம் தான் ஆண்டு இருக்காங்க பாஜக. 4.5 வருஷம், 4.25 வருஷம். ஓகே, சூப்பர், எக்ஸாக்டா சொல்லிட்டீங்க. ஏன்னா நான் 5 வருஷம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நான் 4.5 வருஷம் தான் சண்டைக்கு வந்துருவாங்க நிறைய பேர். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, சந்தோஷம், பிரச்சனையே இல்ல. இப்போ அப்ப பாஜகவுக்கு இது கம்மி. அப்ப பாஜக ஒரு இப்ப இருக்கக்கூடிய பாஜக மோடியோட 2வது டென்யூர்ல 19 பதவியேற்கும் போது அதிகப்படியான பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை மத்திய அமைச்சராக்குனது பாஜக. ஏன் இதெல்லாம் வரைக்கும் காங்கிரஸ் பண்ண கிடையாது? தம்பி நான் ஒன்னே சொல்றேன் கேட்டுக்க. ஒரே ஒரு நபரை கொண்டு போயிட்டு, ஒரு நபர்ல அதிகப்படியான நபர், ஒரு நபரை கொண்டு போயிட்டு நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசுவோம், அங்க பேசல. நீ சொன்ன மாதிரி தான் நானும் சொல்றேன். ஒரே ஒரு ஆளை கொண்டு போயிட்டு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து நல்லா காரும் சொல்றது பிரச்சனை கிடையாது. அருந்ததிய மக்களுக்கு எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கி இருக்குது. ஓகே, அருந்ததிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு. அவரு அமைச்சரா இருக்காரு, அமைச்சரை சார்ந்து எத்தனை வேலை வாய்ப்பு அவரு கொடுத்திருக்காரு. அமைச்சர்களுக்குள்ள வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? அமைச்சர் அதை வந்து துஷ்பிரயோகம் பண்றாங்க. அமைச்சர்னா இடஒதுக்கீட்டின் பேர்ல அதை பார்த்து அதை செய்யணும். அங்க உள்ள எல்லா மக்களுக்குமே, அவங்க மட்டும் வரலனா அங்க அந்த பகுதியில உள்ள மக்களுக்கு இடஒதுக்கீட்டின் பேர்ல யாராருக்கு எவ்வளவு அதை பகிர்ந்து தர முடியும், அந்த மாவட்டத்துல எவ்வளவு வேலை வாய்ப்பு காலியா இருக்குன்னு பார்த்து. எந்த துறையோட அமைச்சர் கொடுத்திருக்காரா? எந்த துறை அமைச்சர் அவர்? எந்த துறை அமைச்சர்? எந்த துறை அமைச்சர்னா தெரியுமா உங்களுக்கு? எந்த துறையோட அமைச்சர் தெரியலீங்க, கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க தெரிஞ்சுக்க சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் சொல்லுங்க. மத்திய இணையமைச்சரா வந்து பால்வளத்துறைக்கு, மீன்வளத்துறைக்கு, கால்நடைத்துறைக்கு, அப்புறம் வந்துட்டு செய்தித்துறைகளா இருக்கிறாரு. அதுல இதுக்கு முன்னாடி எந்த அமைச்சரா இருந்தாரு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி அவர் எங்க அமைச்சரா? இப்பதான் அமைச்சரா இருக்காரு. இதுக்கு இணையமைச்சரா இருந்தாரு தெரியுமா? ரயில்வே இணையமைச்சரா எல்முருகனா? ஆமா, எல்முருகன் மத்திய ரயில்வே இணையமைச்சரா இருந்தாரா? எந்த வருஷம்? போன பீரியட்ல என்ன இருந்தாரு? போன பீரியட்ல இதே வாரியத்துக்கு தான் இருந்தாரு. அவரு ஒரே நிமிஷம் இருங்க. அவரு தம்பி அதான் என்னோட உணர்வு புரியல. அவருக்கு டம்மி, அதாவது அவருக்கு கொடுத்துக்கிறது எதுவுமே வந்துட்டு அதிகாரப்பூர்வமா வந்து நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. பால்வரத்துறை, அதாவது பால்வரத்துறை, செய்தித்துறை துறையிலயும் அவர் வந்து டம்மி தான், கிடையாது. புரியுதா? அவர் முடிவெடுத்துருவாரா எல்லாத்துக்கும்? அவரு எம்எஸ் ஆச்சு. அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. எதுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க? சரி, சொல்றல முடிவெடுக்க முடியல. இப்ப நீங்க என்ன சொல்ற? பால்வளத்துறைங்கிறது வந்துட்டு கிராமம் தோறும் அது வருமா வராதா? கிராமங்கள்ல வேலை வாய்ப்பு, அந்த பால் சார்ந்து வேலை வாய்ப்பு இருக்குதா இல்லையா? ஓகே, அது வந்து அதாவது மாநில அரசுக்கு ஆமாங்க. ஒரே நிமிஷம் பகிர்ந்து ஒரு 4 பேருக்கு சொல்லுப்பா, 4 சாதியா இருக்கட்டும், ஒருத்தருக்கு செய்யலாம்ல. என்ன பண்ணணும்? எப்படி பண்ணணும் சொல்லுங்க. எப்படி பண்ணணும்? பால் கறக்கிறதுக்கு கவர்மெண்ட் அந்த இது ஆள் வச்சிருக்குது. அதுல பால் கறக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆள் வச்சிருக்கு. பால் கறக்கிறதுக்கு கவர்மெண்ட் எங்க ஆள் வச்சிருக்கு? அதுதான் சொல்றேன். அது வேற நிறைய இடங்கள்ல வந்து கான்ட்ராக்ட் மாதிரி எல்லாம் வச்சிருக்கானுங்க. எங்க? நான் ஒரு 2 இடம் பேர் சொல்லுங்க. புரியுதா? 2 இடம் பேர் சொல்லுங்கன்ற. இப்போ நீங்க கற்பனையா சொல்றதுனாலதான் எந்த இடம் சொன்னா நான் பாக்குறதுக்காக கேட்டேன். அதே சொல்றேனே. இப்போ அதான் சொல்லிடுறேன். இப்போ எல்முருகன் அவரை நாங்க மாநில தலைவர் ஆக்கியிருக்கோம், ரைட்டுங்களா? மாநில தலைவராக்கி என்ன பிரயோஜனம் கேக்குறேன். ஏயா ராம்நாத் கோவிந்த் தான் குடியரசுத் தலைவரா இருந்தாரு. கோயிலுக்குள்ள உள்ள கோயில் வெளியிலேயே வச்சு வெட்டினானுங்க. சரி, ஒரே நிமிஷம் இருங்க. பேசி முடிச்சிடுறேன். ஒரு 4 நாளுக்கு முன்னாடி திரௌபதி முர்மு ஒரு இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர், பெண் குடியரசுத் தலைவர், இன்னைக்கு சபரிமலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. சபரிமலைக்கு அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. அதையே அந்த பழங்குடியினத்தை சேர்ந்த குடியரசுத் தலைவர் வந்துட்டு போகலையா? நடந்து 2 வருஷமா எங்க 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 அவங்க சொந்த ஊர் என்ன ஊரு? அவங்க சொந்த ஊர் ஒரிசா. ஒரிசாவுக்கு பக்கத்துல கலவரம் நடந்ததா இல்லையா? அந்த இதுல எந்த ஒரு பேர் சொல்லுங்க, ஊர் பேர் சொல்லுங்க. கலவரம் நடந்துச்சு பேர் சொல்லுங்க. மணிப்பூர்ல. மணிப்பூர் தானே? மணிப்பூர்ல எதுக்காக கலவரம் வந்துச்சு தெரியுமா? இல்ல, மணிப்பூர்ல கலவரம் நடந்ததா இல்லையா? எதுக்காக கலவரம் வந்துச்சு? கட்டுப்படுத்த வேண்டியது கலவரம் வந்து ரைட். 2 வருஷமா கலவரம் நடக்குமா? கட்டுப்படுத்துறது யாரோட வேலை? அங்க பாஜக அங்க எதுவுமே கட்டுப்படுத்தாம சும்மா இருந்துச்சா?
வேற என்ன பண்ணுச்சு? ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சுட்டா, பெண்களை நிறுவனமா இழுத்துட்டு போன மேல எத்தனை பேர் மேல வழக்கு போட்டு 200 பேர் எடுத்துட்டு போனாங்க. அந்த பெண்களை 200 பேர் எடுத்துட்டு போனாங்க. கரெக்டா? அந்த பெண்களை எடுத்துட்டு போற வரைக்கும் என்னத்த பாத்துட்டு இருந்தது அரசு? அதாவது அப்போ இங்க 422 பெண்களை ரேப் பண்ற வரைக்கும் ஸ்டாலின் என்ன புடிங்கிட்டு இருந்தாருன்னு கேட்டா நல்லா இருக்குமா? நீ அவரை கேளு. மணிப்பூர்ல நடந்ததுன்னா சரியான கேள்வி. நீ அப்படியே நல்லவனா இருந்தா நேரம் போன் பண்ணி அப்படியே கேள்வி ஸ்டாலின் நம்பர் கொடுத்தீங்கன்னா கூப்பிட்டு கேட்டுறேன். உனக்குதான் எல்லா நம்பரும் தெரியுமே. நான் எல்லாரும் நான் போன் பண்றேன், எல்லாரும் எனக்கு போன் பண்றீங்களா? இப்ப நீங்க எனக்கே போன் பண்றீங்க. நான் யாரும் போன் பண்ணிருக்கேன். மணிப்பூர்ல சொல்லிடுறேன் கேளு. ஒரே நிமிஷம். மணிப்பூர்ல என்ன நடந்துச்சுன்னா, மணிப்பூர்ல மெய்தி கெய்தின்னு எனக்கூடிய 2 ஜாதிக்கு நடுவுல பிரச்சனை. எஸ்டி எஸ்டி பிரச்சனை. எஸ்டி ஒரு ஜாதி, எஸ்டி ஒரு ஜாதி. அந்த எஸ்டி ஜாதியில இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு அந்த எஸ்டி ஜாதி மக்கள் கேக்குறாங்க. ஓகேங்களா? என்ன கலவரம் அங்க வந்துட்டு மலைகள் பகுதியில வந்துட்டு குடியேற பிரச்சனை தான் அது. ஒரு பகுதி மக்கள் வாழ்ந்துருக்காங்க, இன்னொரு பகுதி மக்கள் வந்து அங்க குடியேற போறதுல ஆரம்பிச்ச பிரச்சனை அது. என்ன குடியேற? அதான் சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அதான் குடியேறதுல நடந்த பிரச்சனை கிடையாதுங்க. நீங்க கொஞ்சம் நல்லா நீங்க வந்துட்டு ஆனா இப்போ சொல்றேன், நீங்க ஆங்கில ஊடகங்களை தயவு செஞ்சு பாருங்க. அது போக நீங்க தயவு செஞ்சு டிரான்ஸ்லேட் ஆச்சு பண்ணி பாருங்க. ஆங்கில ஊடகங்கள்ல பாருங்கன்னா, அப்ப உதாரணத்துக்கு அப்புறம் ட்ரம்பையும் மோடியும் தான் சொல்லணும்னா, ட்ரம்ப் வந்து நான் தான் போற நிறுத்தினாரு, இல்ல நாங்க தான் நிறுத்தணும்னு மோடி சொன்னாரு. இப்ப மறுபடியும் 8 நாடுகள்ல வந்து முதன்மையான நிறுத்தம் வந்து இந்தியாவை தான் இப்ப லேட்டஸ்ட்ல பேட்டி கொடுத்தாரு. ஆமா, இப்போ மணிப்பூர் பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, மணிப்பூர்ல சிஆர்பிஎஃப் வீரர்கள் எல்லாம் போட்டு கலவரக்காரர்களை அங்க இருக்கக்கூடியது, அங்க வன்முறை பண்ணது என்ன ஜாதினா எஸ்டி ஜாதி மக்கள் வன்முறை பண்றாங்க. அந்த 200 பேர் சொல்றீங்கல்ல இழுத்துட்டு போனது எஸ்சி ஜாதிக்காரங்க. அந்த 2 பொம்பளைங்க வந்துட்டு எஸ்டி ஜாதிக்காரங்க, ட்ரைப்ஸ், அவங்க இழுத்துட்டு போனாங்க. சரிங்களா? அங்க வந்துட்டு வேற எந்த ஜாதிக்காரங்களும் கிடையாது. தெளிவா சொல்லிட்ட, எஸ்சி 1 எஸ்டி 1. இப்போ தெரிஞ்சது வந்து இந்த 2 வீடியோ தான் நடந்திருக்கு. இப்போ அங்க எடுத்தோடனே போயிட்டு எல்லாரும் துப்பாக்கி எடுத்து சுட முடியாது. அந்த முதல்வர் வந்துட்டு ஏற்கனவே இந்த 2 வீடியோ இப்ப வந்து வீடியோங்க இது. இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. இப்போ பிஜேபி ஆட்சி நடக்குது. இப்ப பிஜேபி எடுத்தோடனே வாங்கடா எல்லாரும் போங்கடா எடுத்து சுட்டு தலங்கடான்னு சொல்ல முடியாது. என்ன சட்டப்படி அரஸ்ட் பண்ணி அவன் உள்ள தூக்கி போட்டு நொங்கி இருந்தா அவன் இன்னொரு கொண்டு போய் நான் கூட ஜெயில போட்டு நீங்க கலவரம் பண்ணுவீங்களா? நிறுத்த முடியுமா என்ன? இல்ல உங்களை கொண்டு உங்க திருமாவளவனை கொண்டு போய் ஜெயில வச்சாலும் கலவரம் பண்ணுவீங்களா? கலவரம் பண்ண மாட்டீங்களா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுப்பா. தலைவர்கள் இறங்கி போராட்டம் பண்ணல. அந்த பின்னாடி பேர் தெரியாத கலவரக்கார கும்பல் நிறைய இருக்காங்க. கலவரக்கார கும்பல தான் அடக்கணும். ரோட்டுக்கு வந்துருவானா மொத்தம் எல்லாம் ஐயோ ராணுவத்தை இறக்கி அங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இப்ப மோடி மணிப்பூருக்கு போயிட்டு வந்து மணிப்பூர் மக்கள் மோடிக்கு நன்றி தெரிவிச்சிட்டாங்க. அது தயவு செஞ்சு பாருங்க. ஓகேவா? இப்ப வரைக்கும் நான் திருமாவளவனை என்ன சொன்னேன்னு உங்களால இப்ப வரைக்கும் சொல்ல முடியல. உங்களால எந்த பாயிண்ட் நீ பேசுறது எல்லாமே அவரு சொல்றேன். இல்லன்னா நான் இத பேசுனா இது தப்பானு கேளு. எது பேசுனா அதான் சொல்றேன். நீங்க அப்ப எதையுமே பார்க்காம நம்மள பேச ஆகிருமா? நான் நீங்க ஒவ்வொரு அக்யூசேஷனும் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க நான் பாயிண்ட் அவுட் பண்ணி பேர் சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எதுவுமே பேரை சொல்லாம சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அது இதுன்ட்டு இப்போ நான் சொல்றேன், ராஜீவ் காந்தி கெட்டதா மோசடி பேர் வழி எல்லாமே இருக்கும். ஆனா ராஜீவ் காந்தி அடிச்சது கரெக்டா தப்பான்னு கேட்டா நீங்க அது பதில் சொல்ல மாட்டீங்க. அவன் வந்தா அடிச்சா புடிச்சீங்க. இல்லப்பா நீ போற உங்க அம்மா கூட்டிட்டு போற ஒருத்தன் வந்து ஒரு கார் நிறுத்திட்டு அடிக்க வரான், நீ என்ன பண்ணுவ? ராஜீவ் காந்தி அடிக்க வந்தானா? ராஜீவ் காந்தி அடிக்க வந்தான். ராஜீவ் காந்தி அடிக்க வந்தான் உங்களை. ராஜீவ் காந்தி உங்களை அடிக்க வந்தான். கரெக்டா? ராஜீவ் காந்தி உங்களை அடிக்க வந்தான். அவன் வந்துட்டு ஒருத்தன் தான் வந்தானா? இன்னும் 10 பேர் பக்கத்துல பின்னாடி இருக்கிறானா? அவரு வண்டி எல்லாம் முன்னாடி இருக்கு. நேத்து இந்த திரும்ப இந்த நியூஸ் பத்தி எனக்கு இந்த சம்பவம் நடந்தது 20 செகண்ட் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுன்னு திரும்ப ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஆமா
திரும்ப 20 செகண்ட்ல அவருக்கு நாயக பரப்பு தப்பின என்ன சொல்லுவாரு? ஓகேங்களா, அது சொல்றேன். அதே போன வாரம் அடிச்சது நல்லா அடிக்கலன்றாரு. நல்லா அடிக்கலன்னு சொல்லி அவரு வீடியோ நல்லா பாத்தியா? முறைச்சதுனாலதான் அடிச்சாங்கன்னு சொன்னாரு. வீடியோ நல்லா அடிச்சாங்கன்றாங்க. அதாவது பிஜேபி காரங்களுக்கு எப்படின்னா அந்த முன்னாடி சொன்னதும் இருக்காது, பின்னாடி சொன்னதும் இருக்காது. ஓகே ஓகே, எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டுக்கு அனுப்புறேன். ஓகேவா, இப்போ இருக்க அதே மாதிரி கட்டிங்ல வரும். கட்டிங்ல எல்லாம் எல்லாமே இப்ப அதுக்கு நீதிபதிகளை பத்தி என்னால கேள்வி கேட்டிருக்காரு. நேற்று நேர்பீதி என்னால கேள்வி கேட்டிருக்காரு. கொஞ்சம் பாருங்க, உங்க ஆளுங்க எஃப்ஐஆர் போட்டாச்சுல்ல, அது மாதிரி என்ன எஃப்ஐஆர் போட்டு போட்டும்பா. சரிங்களா, சட்டப்படி சந்திச்சுட்டு போலாம். சந்திச்சுடுவாங்க. சரி ஓகே, அப்புறம் அந்த சம்பவத்தை பத்தி பேசிருப்பானா, ராஜீவ்காந்தி சம்பவத்தை பத்தி பேசுறதுக்கு விளக்கம் கொடுத்து கோர்ட்ல கேஸ் இருக்கு. அதே மாதிரி 41 பேருக்கு செக் கொடுத்து பவுன்ஸ் ஆச்சா இல்லையா, செக்ல பணம் இருந்துச்சா இல்லையா, 41 பேருக்கு திரும்ப வந்துட்டு கொடுத்தாரா, 41 பேருக்கு செக் பவுன்சர் ஆயிச்சா, செக்ல பணம் இல்ல அப்படிங்களா? உங்க திரும்ப அதுக்கும் சொன்னாரு, அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. உங்க திரும்ப பிங்க் கலர் சட்டையில வீடியோ போட்டிருப்பாரு. உங்க திரும்ப தாங்க பிங்க் கலர் சட்டையில வீடியோ போட்டிருப்பாரு. பணம் இல்லைங்க, எல்லாரும் போய் பணத்தை கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. தெரியுமா, போய் கேளுங்க, உங்க திரும்ப வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க தலைவர் என்ன பேசுறாருன்னு பாருங்க முதல்ல. சரிங்க, சரி, நான் பாக்கல, உண்மையா பாக்கல. ஆயிருந்தாலும் திரும்பி போய் நேரா பணத்தை கொடுங்கன்னு ஓடி ஒளியில எல்லாம் எதுவும் சொல்லிட்டு ஒரே நிமிஷம், அது செக்கு பவுன்ஸ் ஆனதுக்கு அந்த வீடியோ முழுசா பாத்தீங்களா? எதனாலனா செக் வந்துட்டு நீங்க ஆல்ரெடி எல்லாமே பார்த்துட்டு கொடுத்துருக்கணும். அப்ப நீங்க வந்துட்டு உங்க மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா சரியில்லை. அதனால என்ன சொல்லியிருந்தேன், இவர் சொன்னார் தெரியுமா, டிவி கேக்கு டிவிக்கே ஒண்ணு நம்ம தற்கூரி கட்சி. நான் இப்பவும் சொல்லுவேன், டிவிக்கே ஒரு பைத்தியக்கார கட்சி நான் இப்பவும் சொல்லுவேன். ஆனா டிவி அவர் சொன்னது வந்து அதுக்காக சொல்ல வரல. அதாவது வந்து ஒரு தலைவர் பேசுறாருன்னா எதுக்காக பேசுறாருங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஒரே நிமிஷம், அது டிவிக்கே பத்தி வழக்கு போடுறீங்களே, மற்ற 4 பேர் மேல வழக்கு போடும் போது ஏன் அப்ப அவர் மேல மட்டும் ஏன் வழக்கு போட கூடாது? இவங்க எல்லாம் இப்ப வந்து ஏதோ ஏன தானே இருப்பாங்க, அவங்க மேல நீங்க வழக்கு போடுவீங்களான்னு தான் கேட்டாங்க. புரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கிறீங்க? ஏன் வழக்கு போடலன்னு கேட்டாரு, அவரை போட சொன்னாரு. அது கிடையாது. சொல்லி முடிச்சிருக்கேன் டைம்ல. ஒரே நிமிஷம் கரெக்டா சொல்லிடுறேன். திரும்ப வந்துட்டு டிவிகே மாநாட்டுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு, உங்களுக்கு கேட்ட இடத்துல பர்மிஷன் கிடைக்கலைன்னா வெயிட் பண்ணிருக்கணும். நீங்க திருச்சியில கேட்டோம் கொடுக்கல, போய் நீதிமன்றத்துக்கு போனோம், நீதிமன்றத்துக்கு அழகா சொல்றீங்கல்ல. அப்போ நீங்க செக்க கொடுக்குறீங்கன்னா செக்ல பணம் இல்லாம வந்து ஃபர்ஸ்ட் செக் கொடுத்தீங்க தம்பி. நான் பாக்கல, ஆனா நடந்தாலும் தவறுன்னு ஒத்துக்கிட்டு திரும்பி கொடுக்க சொல்லிருக்காரு. இல்ல ஓடி ஒளியில இல்ல, ஏன்னா வெட்ட வலிக்கு வந்துருச்சு. இப்போ வெட்ட வலிக்கு வந்துருச்சு, புரியுதுங்களா? வெட்ட வலிக்கு வந்ததுனால சொல்றேன். அப்படி இப்போ வெட்ட வலிக்கு வரலன்னா மட்டும் அவங்க யாரோ வாங்குறாங்களோ அவங்களுக்கு தெரியாது. இதுல பணம் அதான் சொல்றேன். ஏன்னா இப்போ நீங்க வந்துட்டு அண்ணன் வந்துட்டு யூபியை பத்தி பேசுறாரு, மத்திய பிரதேச பத்தி பேசுறாரு, எல்லாம் பத்தி பேசுறாரு. உங்க தலைவர் வீடியோ பார்த்து நீங்க பார்க்கவே கிடையாது. அப்போ உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது, உங்க தலைவர் இப்ப சொல்றேன், உங்க தலைவரை பத்தி இப்ப ஃபாலோ பண்ணுங்க. போயிட்டு இந்த ஒரு வாரமா நான் ஊருக்கு போயிட்டு இது வரைக்கும் நான் எதுவும் இன்னைக்கு தான் பண்றேன். இது நடந்து நீங்க எப்ப ஊருக்கு போனீங்கன்னா? நான் ஒரு வாரத்துக்கு மேல ஊருக்கு போயிட்டு வந்து தீபாவளிக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துச்சுங்களா? தீபாவளிக்கு முன்னாடி தான் ஊருக்கு போயிட்டு வந்து அதான் சொல்றேங்களா. ஏன்னா உங்க தலைவர் பேசுறது தயவு செஞ்சு பாருங்க. அதாவதுப்பா அடுத்து நான் பேசிட்டு நான் தலைமைக்கு போன் பண்ணி கேட்டு நான் உண்மையா போய் கேட்டு திருப்பி உனக்கு போன் பண்ணுவேன். தாராளமா கேளுங்க, நான் உங்க தலைவர் வீடியோ நானே அனுப்புறேன். உங்க தலைவர் வீடியோ நான் அனுப்புறேன். உங்க தலைவர் பேசின வீடியோ நான் அனுப்புறேன். அதான் அதனால வந்துட்டு பேச வேணாலும் சொல்ல. அதாவது வந்து அந்த அதான் சொல்றேனே, எல்லாரும் குத்திக்கிட்டு நில்லுங்கிற மாதிரிலாம் வைக்கப்படாதீங்க. ஆனா நான் குத்திக்கிட்டு இல்லைங்க, அதெல்லாம் சொல்ல. இப்ப வரைக்கும் நான் என்ன அக்யூசேஷன் வச்சேன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியல. சம்மந்தமே இல்லாம பிளாபரிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே, தெரியாம சரி ஓகே சரி. நான் தேசிய தலைவர் திரும்ப ஒரு வீடியோ போட்டுருக்கேன் பாத்தீங்களா? என்ன கஷ்டப்பட்டாங்க. ஒரே நிமிஷம் பாஸ், நான் தேசிய தலைவர் செல்லக்கரையில ஒரு பையன் வந்துட்டு இதுல நாங்குநேரியில வெட்டினாங்க. ஒருத்தன் வந்துட்டு ஸ்கூல் பசங்களுக்குள்ள அத பத்தி சண்டை வந்துட்டு அந்த பையனை இது பண்ணாங்க. ஒரே நிமிஷம்ங்க, அது இப்ப தேசிய தலைவர் திரும்ப ஒரு வீடியோ போட்டுருப்போம் பாத்தீங்களா? இல்லப்பா நான் கேக்குறேன், நான் அவதூறு பரப்புன்னு பேசுனீங்கல்ல, நான் தேசிய தலைவர் திரும்ப ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாத்தீங்களா? அப்படி போடுறீங்க எதுக்கு பாப்பா? வன்மத்தெல்லாம் பாத்தீங்களா? அத பாத்தீங்களா? நான் பாக்கல, அத பாக்கல. ஏன் பாக்கலன்னா உங்க குரூப்ல யாராவது அனுப்புற, தயவு செஞ்சு அதை பாத்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க.